ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். அம்பு விடும் வேலையில தாடகையான தாடகைக்கு 50வும் பலிக்கவில்லை. தடகைக்கு ஆமா அம்ப கொண்டு ஏவல் செய்தாரு. ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி வாழைப்பழத்துல ஊசி கொண்டு குத்துற லேசா உள்ள நுறங்குல கடல்ல உரைச்ச காயம் போல இருக்கு. இவளுக்கு என்ன சத்த கூட உரைக்கவே இல்லை. அவளுக்கு செத்த கூட ஏக்கல. சித்தரும்பு கடிச்சது போல இருக்கு. ஆமா பார்த்தா ராமபிரான் மறுபடி வானம் தானே தானே தொடுப்பாரோ பானம் போட்ட வேலையிலே பார்த்துட்டாலே தாடகையா அண்ணாந்து வாய் பிளந்து அவர் அம்பு விடும் வேலையிலே ராம போட்ட பானமாது. ராமன் போட்ட பானம் ஆமா தாடகையால் வாயோடு போய் ஆமா பின்னாலோடி வெளியே வந்துட்டு வருகிறது. சாவதுக்குள்ள பானையே கிடையாது. கிடையவே கிடையாது. அப்பதான் விஸ்வாமித்திர பார்த்தா என்ன செய்கிறார்? ராமா என்ன நீ எத்தனை பானம் போட்டாலும் தாடகையா மட்டும் சாக மாட்டா. தாடகையால் அப்பேற்பட்ட லேசில சாகக்கூடியவ கிடையாது. உங்க அப்பா கொடுத்தாரு பாஸ்பாஸ்திர பானம். ஆமா அந்த பாஸ்பாஸ்திரத்த வானத்தை கொண்டு நீ ஏபல வானத்தை செய்தேயானால் ஆமா தாடகையால் இப்பவே இறந்து விடுவார். இறந்து விடுவார் என்று பாஸ்பாசுபான பானத்தை எடுத்து ராமசாமி அன்பை தொடுத்து ஆமையா அவன் அன்பு விடும் வேலை பாஸ்வானத்தை தொடுப்பாரோ தாடகையால் மார்பதிலே அம்பத்தானே விட்ட போது மழை போல சாய்ந்தாலே மழபாவி தாடகையால் சாய்ந்து கொண்டு தாடகையால் என்ன சொல்வா தெரியுமா? ஏ ராமா என்னை அன்பு போட்டு கொண்டதுனால ஒரு குற்றம் இல்லை. ஆனா ஒன்னேன்னு சொல்றேன்பா, இந்த உலகத்துல உன்னுடைய பேரும் புகழும் எப்படி முழங்கி இருக்கிறீங்களோ அதே போல என் பேரும் இந்த உலகத்துல முழங்கணும்பா. ராமா அதுக்கு மட்டும் ஒரு விடையை கொடு. கூடப்பா உனக்கு என்னமா வேணும்? உனக்கு என்ன வேணும் கேளு. ராமா இந்த உலகத்துல உன் பேரு எப்படி ராமா ராமா லட்சுமணா லட்சுமணான்னு விளங்குதோ 4 யுகம் உள்ள வரைக்கும் ராமா ராமா என்று பேர் விளங்கும் பொழுது தன்மை போல் எனக்கும் என் பேரும் இந்த உலகத்துல விளங்குங்கிறாரு. விளங்கும் என்று தாடகையால் கேட்டும் போது பார்த்தால் என்ன செய்கிறார் ராமசாமி? ராமபிரான் பார்க்கிறார். தாடக என்ன உன் பேர் தானே விளங்கணும். உன் பேர் தானே விளங்கணும். நான் தருகிறேன். ஆமா இதோ இருக்கிற அந்த விடி வெள்ளியா போ. விடி வெள்ளியா போக கிடவது. அவன் தாடையால் மாண்டு மடிந்து விடிவெள்ளியாக போய் சேர்ந்தாள். கொடுக்கிறான் எம்பெருமான் ராமன். இன்னைக்கு காலையில பாருங்க ஆமா 4 மணிக்கு சரி ஒரு வெள்ளி பரு வெள்ளியா இருக்கும். அதுதான் தாடகை. அது வெள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா எல்லாம் டீ குடிக்க போகண்டா தாடக வெள்ளி உதிச்சிட்டு அதுக்கு பேர் தான் தாடக வெள்ளி. ஆமா ஆமா மணி 4:10 4:30 மணி ஆக போகுது. என்ன அன்னைக்கு வெள்ளிய பார்த்து டீ குடிக்க போனாங்க. ஆமா இன்னைக்கு டயத்தை பார்த்து செல்ல பார்த்து டீ குடிக்காங்க. இன்னைக்கு தலைமாட்டிலேயே செல்போன் இருக்கு பாத்துக்கோ. ஆமா ஆமா அதை பார்த்தா தான் காலையில கண் விழிப்பேன். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில தாடையாளுக்கு முத்தி மோட்சம் கொடுத்து இளைய பெருமாளான லட்சுமணனும் என்ன செய்கிறார்? மகா முனிவர்களும் குலகுருவான வசிஷ்டரும் ராமனையும் கைபிடித்து கையிலே ராமனையோ இடது கையிலே லட்சுமணனையோ விஸ்வாமுத்தர் கொண்டு வாரார். எங்க வருவாரானால் மிதலை மாநகரதரியிலே கூட்டி வாரார் விஸ்வாமுத்தர்.
வழியதிலே கரும்பாறை பட்ட போது ராமர் பாதம் பட்ட போது கரும்பாறை பிளவுபட்டு ஒரு கண்மணியும் பிறப்பார். யாரு யாரு பிறக்கிறாள்? அவதான் அகலிகை. கரும்பாறையில் இருந்து ஒரு பாலகன் பிறக்கிறார். ராமன் பாதம் பட்ட போது அந்த பாறையை பிளவுபட்டு அதுல அகலிகை பெண் பிறக்கிறார். கால் பாதம் பட்டு அகலிகை சாபம் தீர்த்து அகலிகை சாமம் அன்னையோட தீர்ந்தது. சாபம் தீர்ந்து அதை விட்டு அப்படியே ராமன் பட்ட போது ஆமா அப்பேற்பட்ட அழகு படைத்த பெண் பிறக்கிறார். அகலிகை வந்து பிறக்கிறாள். பிறந்து ஆமா பார்த்துட்டாரே விஸ்வாமித்திர குலக்குருவான வதிஷ்டரையும் மாமுனியும் கைவிடு மீதலை மாநகரம் வாரார் மீதலை மாநகரம் வாரார் ராமனையும் கூட்டி வாரார். மிதலைமா நகரம் ஜனக மகள் ஜானகியானவள் எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிற ஒரு வயதோ 20 வயதோ 3 வயதாச்சு. ஜனகன் மகள் ஜானகியால் 4 வயதிலே நடந்தோடும் பிராயமானால் 5-6 வயதாச்சு. அவளுடைய ஜானகியால் 7-8 வயதாச்சு. வடிதான் முடித்து 10 வயதிலே பார்த்தாலே ஜானகியால் 11 வயது காட்சி. பகவான இருக்காலே 12 வயதிலே பார்த்தவர்கள் தான் மயங்க பருவையான பெண்ணவாளோ 14 வயதாச்சு. ஜானகியா பெண் கொடிக்கு ஓலைப்பு செயல் போல ஒரு பாகுந்தல முடியா 15 வயதிலே 15 வயதிலே அவ பருவமங்க வயதடைந்த பருவமங்கை ஆனாலே 15 வயதிலே ஜானகியான பெண்கொடியானவள் பூத்து நிறைந்திருக்கிறாள். புஷ்பவதியானாள். கண்டவர்கள் மயங்கும் கண்டவர்கள் தான் மயங்க கன்னிப்பெண் பருவமானாள். பார்த்தவர் மனமயங்கும். அப்படி எப்படி இருக்கிறா தெரியுமா? பெண்ணை போல இருக்கிறார். ஆமா என்ன அழகோடு இருக்கிறான் தெரியுமா? என்ன அழகோடு பூசையில் போல பூசையில் போல ஒரு பாகோதல மூடியா சித்துடுக்கு வைத்தது போல் சேலை கட்டும் இடை அழகா. சித்துடுக்கு வைத்தது போல் சேலை கட்டும் இடை அழகா. பாவையா பெண் கோடியால் இருக்கக்கூடிய அழகைத்தானே அள்ளி மலர் பூத்தது போர் அள்ளி மலர் பூத்தது போர் அள்ளி மலர் பூத்தது போர் பூத்ததை போர் 5-6 தேமல்களா தேமல்களா 5-6 தேமல்களா 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 அள்ளி மலர் பூத்ததை ஜானகியால் தலைமுடிய கருப்பொழிய தானே ஒரு கருப்பும் இல்லை உருவம் கருப்பொழிய இன்னை ஒரு கருப்பொழி ஜானகியான பெண்கொடி மாதிலும் பலத்துக்கு மத்தியிலே
கருப்பு உண்டு இலுமிச்சம் பழகுதான் எல்லளவும் கருப்பு உண்டு புண்ணியமுத்து ஆனாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்தீரோ அடிவயத்தில் ஒழுக்கமுண்டு ஓடுகிற தண்ணீர ஒதுக்கு பச்சம் பல்லமுண்டு ஜனகன் மகள் ஜனகியால் தலைமுடிய கருப்பொழியே தலைமுடியும் கருப்பொழியே ஒரு கருப்பு அழகு படைத்த பெண்ணால் இருக்கிறாள் ஜனகமகள் ஜனகியானவள். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில என்ன நடக்குது? ஒரு பேடக பெட்டிலே என்ன செய்த ஒரு அருமையான ஒரு வில்லு வந்து பிறந்தது. பிறக்கிறது. அந்த ஜானையால் பிறந்தது பிறகு அவள் தோலுக்கு தோலாகவே ஒரு வில்லும் பிறந்தது. உச்ச தோழனாகவே ஒரு வில்லும் வந்து பிறக்கிறது. ஆமா, தனுர் என்ற வில்லு தனுசு. ஆமா, வில்லு என்ற தனுசு ஒரு வில்லும் பிறந்து பிறந்து பார்த்தால் என்ன ஆகா என்னையா இந்த மிதலைமா நகரத்திலே ஜனக மகளை மணமுடிக்க வேண்டும் என்றால் நம்ம மகளோட பிறந்திருக்க இந்த துரோண தனுசு. இந்த தனுசு வில்லை யாரு வளைத்தாலும் என் மகளை மனம் முடிச்சு கொடுப்பதற்கு ஜனகனுடைய உத்தரவு அப்படின்னு கடிதாசம் எழுதினான். 56 நாட்டு அரசர்களுக்கும் கடிதாசங்களை அனுப்பி ஆகா ஜனமகள் ஜானகி அவளை மனம் முடிக்க வில்லை வளைத்தால் திருமணம் நமக்குத்தானே, ஜானகி நமக்கே மனைவி ஆயிடுவாளே என்று 56 நாட்டு அரசர்களும் யார் யாரெல்லாம் வந்தார்கள். அங்கே கலிங்க நாட்டு மன்னன் கலிங்க நாட்டு மன்னன் வந்து வில்லை வளைப்பதற்கு வருவான மன்னவானோ பார்த்துட்டாரே கலிங்க மன்னன் என்ன செய்வானோ பக்கத்தில் போவானோ பக்கத்துல போய் நின்று இந்த 9 மணி ஆட்டி விட்டு ஓடிட்டான். மணி ஆட்டுறதுக்கு தான் கலிங்க நாட்டுல இருந்து வந்திருக்கான். கலிங்க நாட்டு மன்னன் வந்தான். ஆமா, வில்ல தூக்கவே முடியல. தனுர் என்ற வில்ல தூக்கி நிக்கவே அவனுக்கு பலம் இல்ல. சரி, பலம் இல்ல. மணியாவது சத்தம் இருக்கா? நானு 9 மணி ஆட்டிட்டு போயிட்டான். ஏப்பா மணி அடிச்சதுதான் மிச்சம். ஆமா, அவனும் வில்ல வளைக்க முடியல. இந்த இந்த யாரெல்லாம் வருவார் கேட்க கொண்டாள். யாரெல்லாம் வருகிறார்? 56 தேசத்தில் அழகு மன்னன் ஓடி வாரார். இள நாட்டு வண்ண வந்து தனுசு பக்கத்தில் வருவானா, பிள்ளை பாப்பானா, பக்கத்தில் போய் நின்று என்ன செய்வானா, வில்லத்தான தூக்குவானா, வில்லத்தான தூக்குவானா, தூக்கத்த முடியாமல் மன்னன் ஓடி வந்து வில்ல தூக்கி முயற்சி பண்றான். அந்த வில்லையே தூக்கம் இல்ல. ஜனகன் மகன் ஜானகி எப்படி தூக்க போற? அவனுக்கு என்ன பலம் இருக்கு? பார்த்தா ஈழநாட்டு மன்னன். ஆமா, இந்த வில்லையும் வளைக்காண்டான். ஆமா, நம்ம ஜானையும் மனம் முடிக்காண்டான். இந்த பொண்ணு வேண்டாம், நமக்கு இந்த வில்லு வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்து ஆமா இந்த வடத்தை லேசா ஆட்டி விட்டு போயிட்டான். வடத்தை மட்டும் ஆட்டுதான். ஆமா, அவன் அம்ப போட்டு பானம் போடலாம்னு பார்த்தா முடியாது. வடத்தை மட்டும் இப்படி லேசா ஆட்டிட்டு போயிட்டான். ஆட்டி விட்டுட்டான். அவனால முடிஞ்சது. இப்படி ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள்லாம் வந்து வில்லு வளைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது தொட்டு பார்த்து தொட்டு கும்பிட்டு போற நேரத்துல என் பெருமாள் கோபால கண்ணனோட அவதாரத்துல பிறந்தாரே. யாரு பிறந்தார்? என் பெருமாள் ராமசுவாமி கோதண்ட ராமன். அந்த ராமன் அப்படியே மிதிலைவான் நகரத்துல உள்ள நுழைகிறாரு. ஆமா, அந்த மிதிலைக்குள்ள வரும்போது அப்படி பூக்காத மரங்கள்லாம் பூத்து காய்க்காத மரம்லாம் காய்க்கும். இந்த ஜானகி என்ன செய்யறா? உப்பரிக்க மேடையில நின்று பாக்குறார் கோதண்ட ராமன். அவளோட தோழி பெண் கூட சேர்ந்து சரி பூச்சி
பூச்செண்டு போட்டு பூச்செண்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறா. பூப்பந்து போட்டு விளையாடுதா. இவள் அடிக்க அவ பிடிக்க, அவள் அடிக்க இவ பிடிக்க. இப்படி ஒவ்வொரு பூப்பந்தை போட்டு அடிக்க அடிக்க பிடிக்க இருக்கும் பொழுது ஆமா அந்த தோழி பார்த்தா எடி ஜானகி அது ஒரு ஆள் வராரு பாரு. கேட்டி ஜானகி 56 நாட்டு அரசர்களும் வந்தார்கள், வில்லை பார்த்தார்கள், மணி ஆட்டினார்கள், போயிட்டாங்க. ஆனா இவரு வராரா? இவர் என்ன அற்புதமான கலர்ல இருக்காரு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கலரு அப்படின்னு ஜானகியால் இடத்துல தோழிமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த தோழிமார் சொல்லும் போது அந்த தோழி என்ன சொன்னா தெரியுமா? யாரு பெற்ற பலகனோ தெரியவில்லை, எவரு பெற்ற சிறுவனோ என்று புரியவில்லை என்று. இவர் இந்திரனோ இருப்பாரோ சந்திரனோ இருப்பாரா எந்தனுக்கும் ஒன்னும் புரியவில்லை என்று அந்த ஜானையால் கூட விளையாண்டு கொடுக்கும் தோழிமார்கள் எல்லாம் இந்த ராமனை பார்த்து என்ன சொல்லுவார் என்று கேட்டால், கொஞ்சம் கிளி வாய்ந்திருந்து கூப்பிடும் மைனா பிள்ளை, கூப்பிடும் மைனா பிள்ளை, கூப்பிடும் மைனா பிள்ளை, கூப்பிடும் மைனா பிள்ளை. கூட வரும் தம்பி ராம ராமனோ 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 ராமனோ, கூட வரும் தம்பி அண்ணன் ராமனோ. திருமகன எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், யாரு பெற்ற திருமகனவருக்கு எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் 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 ராமனோடு வாழ வேண்டும். தோழிமார்கள்லாம் ஒன்று கூடி அன்னை மணி ஜானகி சீதா தேவி இடத்திலே சொன்ன போது ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த அழகு படைத்த ராமனோடு இருந்து வாழ வேண்டும், உத்தமனோடு வாழ வேண்டும் என்று ஜனக மகள் ஜானகியால் மனதிலே எண்ணம் கொண்டு பார்த்தார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். எப்பா ராமா, என்ன 56 நாட்டு அரசர்கள் வந்தார்கள், தனுசு பக்கத்திலே போனார்கள், தூக்க பார்த்தா தூக்க முடியல, வில் வளைக்க முடியலையே. ஆமா, நீங்க 2 பேத்துல யாராவது வில் வளைத்தேனா? ஐயா, வில்ல வளைக்க முடியுமா? இந்த ஜானகி சீதாதேவி உங்களுக்கு தான் மனைவி, உனக்கு தான் மனைவி என்று குலக்குரு வதிஷ்டர் சொல்ல சொன்ன போது, விஸ்வாமித்திரன் சொல்ல சொன்ன போது ராமன் கிட்ட வாரான், வருகிறான், நெருங்கி வந்துட்டாரு. நெருங்கி வருகிறாள் வில் பக்கத்தில், தனுசு பக்கத்துல. ஆமா, அங்க என்ன இருக்கு? வலது பக்கம் வில்லு பூந்திருக்கு, பூமிக்குல பூமியில் பூந்திருக்கிறது. இடது பக்கத்துல தனுசு மேல நீக்கி பார்த்தா ராமன், இப்பேற்பட்ட வில்லை நம்மளால ஏன் வளைக்க முடியாது? எப்பேற்பட்ட வில்லை வளைத்தேனும் போர் புரிஞ்சிட்டோம், இப்பேற்பட்ட வில்லை ஏன் நம்ம வளைக்க முடியாது என்று ஒரு காலை பூமியில ஓங்கிருந்த மிதிச்சு இந்த தனுசை மிதிச்சுக்கிட்டாரு. இடது கையை கொண்டு வடம் போட்டு இழுத்து ராமன் வில் வளைத்தான். வில்லு 2ஆகவே முறிந்தது. ஆமா, 2ஆக முறிஞ்சு விட்ட வில்லு. வில்லு ஒன்னா இருந்த மணி தனுசானது ராமனுடைய கைப்பட்டது, வில்லு 2ஆகவே முறிந்தது. பார்த்தா ராமன் ஒரு வில்லை ஆகாயத்துல விட்டு எறிந்தார், ஒரு வில்லை பூமியில போட்டார். ஆகாயத்துல போட்ட வில்லுதான் இன்னைக்கு பாருங்க, ஐப்பசி கார்த்திகை மாசம் மழை பெஞ்சா ராமருடைய வில்லு வளைஞ்சிருக்கும். கலர் கலரா மேகம் திரண்டு வருது இல்ல, இது ராமனுடைய போட்ட வில்லுதான் வானவில்லு.
வானவில்லு, ராமனுடைய வீசின வில்லு வானவில்லு. அதானே கேட்டேன். இந்த பூமியில ஒரு வில்ல போட்டாரா? ஆமா. அதுதான் இப்ப நம்ம வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, நமக்கெல்லாம் சோறு போடுது. இது நமக்கு ராமர் கொடுத்த வர பிச்சை. அன்னைக்கு ராமர் வில்ல வளைக்காட்டா, அன்னைக்கு ராமன் இந்த வில்ல வளைக்காட்டா நமக்கு இன்னைக்கு சோறு கிடையாது. சோறு படிக்கா, கோயில் குளத்துக்கு கொடை வச்சாலும் வில்லு பாட்டு யாரு படிக்கா? வில்லு பாட்டு யாரு படிக்கா? ஏதோ என் பெருமான் ராமனுடைய கிருபையினாலே வில்லை வளைத்து ஜானகி மன பிடிக்கணும்ல பார்த்தாள். ஆகா, என்ன இந்த மன்னர்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஆமையா இந்த வில்லை வளைக்கலை, வளைக்க முடியவில்லை. இந்த பாலகன் இந்த வில்லை வளைத்துட்டான், வளைத்து விட்டான் என்று ஆமா ஜனகனுடைய தகப்பன், ஜானகியுடைய தகப்பன் ஜனக மகாராஜா, ஜனக மகாராஜன் ஆமா, அவனுக்கு மனசுல ஒரு பெரிய பதட்டம். பதட்டம் வந்துரும்ல. இவன் என்ன பதட்டம் தெரியுமா? என்ன? இந்த பையனை பாக்கல, ஆமா அழகா இருக்கிறான், இருக்கிறான். ஆனா ஜனக மகாராஜன் பையன் கிட்ட போய் ஊரை விசாரிக்கணும், ஊரை விசாரிக்கணும், பேரை விசாரிக்கணும். எடுத்தோன்னு பொண்ணு கொடுக்க முடியாது. ஆமா. அப்படின்னு ஜனக மகாராஜன் ராமசாமி இடத்திலே வந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? இந்த ஊரு எந்த தேசம், எந்த தேசமையா, எந்த தேசமையா, எங்கிருந்து எங்கு வந்தா இங்கு தேசமையா, எங்கிருந்து எங்கு வந்தா இங்கு வந்தார ஐயா, உனக்கு எந்த தேசமையா, நாடு என்ன, நகரம் என்ன, நகரம் என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, விவரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, விவரம் என்ன, நாடம் என்ன, நகரம் என்ன, நீங்க நடந்து வந்த விவரம். வாருங்கோல் தனிசப்பட்டவர்களே, எனக்கு எந்த ஊரு எந்த தேசம் கேட்கங்க. எந்த ஊரு எந்த தேசம்? எனக்கு எந்த ஊர் என்று கேட்டால் என்னையா அந்த அயோத்தி மாம்பட்டணத்தில், அயோத்தி மாம்பட்டணத்தில் அரசால பிறந்த மகள் அப்பா பேரு என்று சொல்ல தசரதன் என்று சொல்லி, எங்க அம்மா பேரு யோசனையா, சித்தி பேரு சுமுத்ரா தேவி, கைதேசி என்று சொல்லி இந்த ராமபிரான் சொன்ன போது அவருக்கு ஒண்ணுமே ஓடவே இல்லை. ஜனக மகாராஜாக்கு ஒண்ணு ஓடல. ஆமா. என்னடா அயோத்தி மாம்பட்டணத்துல தசரதனுடைய பிள்ளைங்கிற, தசகர சக்கரவர்த்தி பிள்ளைங்கிறீங்களே நீங்க. தசரதனுக்கு 3 மனைவி. ஆமா. இவன் நம்ம பிள்ளையும் கட்டிட்டு, சரி, இவன் இன்னொரு மனைவியும் மனம் முடித்து, ஆமா, அப்பாவை போல 3 மனைவி கட்டிட கூடாது, வந்துட குடும்ப வாய்க்கு அப்படியே வந்துட கூடாது, வாடிக்கையா வந்துடக்கூடாது என்று பொண்ணு கொடுக்கவும் யோசிப்பாமல்ல. ஜனக மகாராஜா மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை இருக்கிறான். மன வருத்தம் கொண்டு இருக்கு. பார்த்தார் குலக்குரு வசிஷ்ட மகா முனிவர். முனிவர், ஏ ஜனக மகாராஜா, என்ன எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம், அஞ்சாத கலங்காத. வில்லை வளைத்தவர்களுக்கு உனது மக ஜானகி சீதாலட்சுமியை கல்யாணம் சொன்ன, அவன் ஏகபத்தினி விரதம், வேகபத்தினி விரதம் இருந்து அவன் வில்லை வளைத்து விட்டான். மகளுக்கு திருப்பூட்டி கொடு என்று ஜெகன மகாராஜனிடத்தில் விஸ்வாமித்திரர் சொன்ன போது அப்படி விஸ்வாமித்திரர் சொல்ல, என்ன அந்த ஜனக மகாராஜன் மிதிலைமா நகரத்தில எல்லோ 56 தேசத்து அரசர்கள் வரவழைத்து ஜானகியும் வரவழைத்து ராமசாமிக்கு சீதா தேவிக்கும் திருமணம் என்று சொல்லி 56 தேசத்தில அறிக்கை ஓலை அனுப்புவாரோ. ஜானகிக்கு திருமணம் அறிக்கை போல அனுப்பும் போது 56 அரசரெல்லாம் அணி அணியா திரண்டு வந்து மிதிலைமா நகரதரியிலே
ஜனகனுடன் அரண்மனையில் அவர் கொட்டக பந்தலிட்டு பிழப்புகளும் வளைதூண்டு வாழை மரம் கொண்டு வந்து வாசல் இருபுறமும் கொண்டு வைத்து வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்து ஜானகிக்கும் ராமனுக்கும் கல்யாணம் என்று சொல்லி அவர் கடல் ஏறி பாக்கு வைத்தார். பாக்கு வைக்கும் வேலையிலே பாக்கு வைக்கும் வேலையிலே என்ன என்ன நடக்குதானால் நகரத்திலே ஜனமகள் ஜானகிக்கும் அயோத்தி பட்டணத்தை அரசால பிறந்த ராமனுக்கும் கல்யாணம் என்று கடலேறி பார்க்க வைத்து மாலை மன சுடனும் இல்ல மணவடைய தோரணங்கள்லாம் கட்டி ராமபனை வலதுபுறமும் சீதையை இடதுபுறமும் அரகரா அரணே என்று அருமை தாலி கட்டினார்கள். சிவ சிவ சிவனே என்று செல்லத்தாலி கட்டினார் ராமன் தாலி விட்டு கட்டி அப்படி கலகலா கலகலான்னு வந்திருக்கும் பெண்கள் எல்லாம் கொலவே சத்தம் போட்டார்கள். ஆமா, அப்படி கொலவை போட்டு அந்த அயோத்தி பட்டணத்துக்கு ராமன் தம்பி இளையவன் லட்சுமண பெருமாளும் அன்னைமணி சீதா தேவியும் குலக்குருவான வதிஷ்ட மகாமுனிவரும் எப்படி வருகிறான் தெரியுமான்? மிதலை மாநகரம் விட்டு மிதலை மாநகரம் விட்டு வருவாரம் ராமசுவாமி மாப்பிளையும் பொண்ணுமாக கைப்பிடித்து வரபோது 56 அரசர்கள் அதிபதியாக வணங்கி கொண்டு அயோத்தி மாம்பட்டணத்தில் வருவாரா ராமபேர வரபோது மாபிமார்கள் மூவேன்று வேறும் அப்பாவான தசரதனும் மகனை எதிர்பார்த்து அவர் அரண்மனையில் இருக்கும் போது ராமனும் சீதையும் அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டு அப்ப ஆசீர்வாதம் வாங்குவாரா? வாருங்கோ தாயாரே, வார்த்தைப்படி சொல்ல கேளோ. இது யார் தெரியுமா? இதான் உங்க மருமக. உங்கள் மருமகள் எனது மனைவி. உங்க மருமக. உங்களுக்கு மருமகள். நான் மிதிலைமா நகரம் சென்று வில்லை வளைத்து ஜனகனுடைய அரண்மனையில் வில்லை வளைத்து ஜனகன் மகள் ஜானகி சீதாலட்சுமியை மணமுடித்து மாலை மனம் எடுத்து வந்திருக்கேன் அம்மா. நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கேன். இந்த நல்ல குழந்தைய மருமகளா ஏத்துக்கொங்க. 3 மாமி வரம் சொன்ன போது தலையசத்தை யானை போல ஆட்டும் ஆட்டும் என்று ஆட்டும் இவன் அம்மாவிடம் சொல்லுவாரே. சொல்லக்கூடிய வேலையில அயோத்தி மாம்பட்டணத்தில் அரசாண்டு வாரா